Hi viewers, welcome to Tamil 360 TV. வாழைப்பழத்தை வச்சு எப்படி சர்ம பிரச்சனைகளை உடனடியாக போக்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வாழைப்பழத்தை வச்சு சர்ம பிரச்சனைகளுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இந்த மாதிரி ரொம்ப பழுத்ததாக எடுத்துக்கணும். அடுத்து சர்க்கரை, எலுமிச்சை, தேன். வாழைப்பழத்தில் நிறையா ஊட்டச்சத்து கார்போஹைட்ரேட்டும் வளமாக இருக்குது. அதோட வாழைப்பழத்தில் விட்டமின் B6, விட்டமின் B12, மெக்னீஷியம், பொட்டாசியம் இதெல்லாமே நிறையா இருக்குது. இந்த சத்துக்கள் முகத்துக்கு என்னென்ன நல்லது செய்யுதுன்னா, சருமத்தில் இருக்க வறட்சியை நீக்கி தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். முகத்தில் இருக்க முகப்பரு, சுருக்கம் அதாவது விரிங்கிள்ஸ் இதெல்லாத்தையும் நீக்கி முகத்தை பொலிவாக வச்சுக்கும். அடுத்து தேனில் இருக்க அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஆன்டி பாக்டீரியல் தன்மையும் சர்ம பிரச்சனைகளை தடுத்து நம்ம அழகை அதிகமாக்கி கொடுக்கும். அடுத்து எலுமிச்சை பருக்கள் வரதுக்கான பாக்டீரியாக்களை அடியோடு அழித்து அடிக்கடி முகப்பொரு வரதை தடுக்கும். இறந்த செல்களை நீக்கிடும். அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சிடும். இதில் இருக்க விட்டமின் C சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை தூண்டி முகத்தை பிரகாசமாக வச்சுக்கும். அடுத்து வெள்ளை சர்க்கரை. இந்த சர்க்கரை முகத்துக்கு இயற்கையான கிளென்சராகவும் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகுது. சருமத்தில் தேங்கி இருக்க இறந்த செல்களை கம்ப்ளீட்டாக வெளியேற்றிடும். ஓகே, இப்போ பேக் ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போது வாழைப்பழம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வேணும். வாழைப்பழம் இந்த மாதிரி ரொம்ப பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூனுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும். ஏன் நான் பழுத்த பழமாக எடுக்க சொன்னேன் அப்படின்னா, அப்போ தான் இந்த மாதிரி மசிச்சுக்க முடியும். கொஞ்சம் பச்சையாக எடுத்தோம்னா மசிக்க முடியாது. இப்போ வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு. அடுத்து இது கூட எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட தேன் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட எடுத்து வச்சுருக்க வெள்ளை சர்க்கரை 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இப்போ பேக் ரெடி. இந்த பேக்கை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு போட்டோம் அப்படின்னா எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பேக் நல்லா சில்லுன்னு இருக்குது. என் ஃபேஸ்க்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து ஃபேஸில் போட்டுக்கணும். இந்த பேக்கை ப்ரஷ்ஷில் போட முடியாது, கையில் தான் போட்டுக்கணும். இந்த பேக்கை போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். நானும் இன்றைக்கி வாஷ் பண்ணிட்டு தான் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன். எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் கழுத்துக்கு காதுக்கு எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் கலர் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். நல்லா ஊறி காயட்டும். அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சருமம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். சொரசொரப்பான ஃபேஸ் கூட நார்மல் ஆயிரும். சின்ன வயசுலேயே வர வயசான தோற்றத்தை தடுத்துரும். கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க வீக்கத்தை சரி பண்ணிடும். கரும்புள்ளி, வெண்புள்ளி இதெல்லாத்தையும் சரி பண்ணிடும். ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை பார்ட்டிக்கு போகிற மாதிரி இருந்தால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வாழைப்பழ மாஸ்க்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் மேக்கப் போட்டுக்கோங்க. கல்யாண பொண்ணுக்கு ஈக்குவலாக நம்மளும் இருப்போம். அந்த அளவுக்கு ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வாழைப்பழ பேக்கை உங்களோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.